ட்ரை பண்ணிருக்கேன். அந்த மாதிரி இல்லாட்டியும் அந்த மாதிரி இருக்கிறது நினைச்சு கேளுங்கோ. அன்பு பெரியவர்களே, அருமை தாயார்களே, ஜனா மாதிரி அழகா இருக்கிற பசங்களே, ஷானா மாதிரி சுமாரா இருக்கிற பெண்களே, எல்லாருக்கும் வணக்கம் ஐயா. இன்னைக்கு நம்ம ஐஎஸ்சி தமிழ் ரேடியோ நடத்துற ஒரு ப்ரோக்ராம்ல இருக்கீங்க. அதுக்கு பேரு இன்னிசை குரல் 2013. அருமையான ப்ரோக்ராம். பெண்களுக்கு எல்லாம் வந்து பாதிக்குங்க. அடுத்ததான் நம்ம டிஎம்எஸ் செல்வகுமார் கூட வர இருக்காரு. சும்மா பட்டைய கிளப்ப இருக்காரு. நான் சும்மா வந்து பேசி உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலைங்க. நான் கிளம்ப போறேன். அதுக்கு முன்னாடி நான் அடுத்த கவிதை திலகம் டிஆர் அவர்களை கூப்பிட்டு போயிடலாம். வாங்க தம்பி டிஆர். என்ன கூப்பிட்டா நான் அடிச்சா நீ பேசுறது என்ன தம்பி? வந்ததுல இருந்து அடிக்கிறத பத்தியே பேசிட்டு இருக்கு. என்னப்பா யாருப்பா நீங்க? ஆம்பளைங்க பொம்பளை மேல வைப்பாங்க ஆசை. உனக்கு இப்ப நான் தர போறேன் புதுச. இந்த தம்பி அடிக்கிறதுலே இருக்கு. சரி தம்பி, நீங்க போகும்போது ஒரு கவிதை ஒன்று சொல்லிட்டு போங்க. கவிதை தானடா இப்ப சொல்லுவேண்டா. வாரா கவிதை. அடி கண்மணிங்க, நீ ஒரு இட்லி, உனக்கு நான் தான் சட்னி. அடியே நீ ஒரு பொங்கல், உங்க அப்பா தான் எனக்கு அங்கல். நீ ஒரு தயிர் இருந்தாலே என்னோட உயிர். நீ ஒரு ரசம், என்ன காதலிக்கிறனா உனக்கு வெப்பேன் விஷம். நீ ஒரு பரோட்டா, இப்பவே உன்னை பார்க்க வரட்டா வரட்டா வரட்டா. எல்லாம் உட்கார உட்கார உட்காரு. கஷ்டப்பட்டு உட்கார வைக்கணும். என்னதான் சரியா? யாரு நீ? படத்துல பாட வந்திருக்க. படத்துல பாட வந்திருக்கியா? சான்ஸ் கேட்க வந்திருக்கியா? சான்ஸ் கேட்க வந்தியா? அப்படியா அப்படியா? சரி, அப்படி சான்ஸ் கேட்க வந்திருக்கீங்க. பாடல் பாடுங்க. கண்ணகாத்துக்கார கூடி வேற துள்ளி ஊத்தி கூடி மைக்க ஒழுங்கா பிடிக்கும். சரியா? நான் யாரு எனக்கு ஏதும் தெரியலையே. நீ இப்படின்னா ஆடியன்ஸ் கூட தெரியாது. அவங்க பார்த்து பாருங்க. சரியா? ஒழுங்கா எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திகை. சரி, தூக்கமா இருக்கு. உங்களுக்கு படத்துல சான்ஸ் காஞ்சனாவோட கோவேஸ்வரம் மதிப்பாடுங்க. நீங்க பண்ண நல்ல டைரக்டரா போய் ட்ரை பண்ணலாமே. இல்ல ரெண்டு பாடு பாடிட்டு பெருசு கொஞ்சம் பாட பாட போயிங்களா? சரி, சோதனை இருக்கு. சரி, நம்ம பாடுங்க. என்னை முதலாக பார்த்த போது என்ன நினைத்தாய்? இவன் எப்ப வீட்டுல மூஞ்சிய பார்க்க கூடாதுன்னா ஒரு பாட்டு என் காதில் கேட்கும். அவங்களுக்கு என்ன மூஞ்சியா கேட்குது? புதிய வரும். இப்படியே பாடிட்டு அங்க இருந்து செருப்பு வரும். மறுத்த வச்சவன் தண்ணி ஊத்துறான். மகனையா ஊத்துறான். எல்லாரும் ஊத்துவாங்க. ஜூலை காற்று ஆனஸ் போயிட்டு நாளைக்கு நல்ல ஏண்டா வெட்டி வேறு வார்த்தம் ஐயா பல்லு கூசு. நாம தோப்பில் அவள் மாம்பழம் வேண்டும் என்றால் நல்ல வேலை நீ நகைக்கடை நினைக்கிற. அங்க விட அவன் நிறைய கேட்டிருக்கோம். அவங்ககிட்ட ஒளியிலே தெரிவது தேவதையா ஒழுங்கா அழுத்துறா எல்லாமே. கண்ணும் கண்ணும் நோக்கியா மொக்கையா தூது வருவா தூது வருவா. இப்படியே பாடுறது அங்கிருந்து தொடர்பதான் வரும். அவள் அப்படி ஒன்றும் மறையில்லை. சரிங்களா? சரிங்களா? இந்த பொண்ணுக்கு காதல் என்ன சொல்றேன். நீங்க மனசு சரிப்பட்டு வர மாட்டேன். என்னோட ஒரு நல்ல டேரக்டா பாருங்க. போடாது போறேன். நான் வெங்கட் பிரபு படத்துல இவன் மியூசிக் கூட பாடுறேன். போறேன் புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு. பாவம் பையனைய படத்துல சான்ஸ்
இப்படி எல்லாம் வச்சு நான் படம் எடுத்துக்கிட்டா நல்ல நிலைமைக்கு வந்திருக்கோம். நன்றி நன்றி நன்றி. Let me take it. Okay. I can see. You can't see because that light. Either way, same thing. Yeah, but look, I can take a picture. Okay, very good. Without any further delay, now 1, 2, 3, so in one day. Okay, 1, 2, 3. Pada kami sila ko pada masih solusi program solusi pada pelbagai saksian si kami pernah terlihat kon pelbagai pelbagai boleh itu nama nama dari kita kita boleh sini boleh ini orang orang kita boleh nama itu apa boleh kita solve rodo kita boleh kita lagi boleh ini kita itu kita boleh kita bos solusi solusi boleh kita boleh wow. Why can't you go forward? அப்ப சொல்லிடும் இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது வழங்குவோர் அப்படின்னு சொல்லிதான் எங்க அம்மா என்ன தோசையை வழங்குவோம். அடுத்த இடங்களில் அது வழங்குற வரைக்கும் அடுத்த இடங்கள வர வரைக்கும் நாங்கள் சட்னிக்கும் சாம்பாருக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ எங்க அம்மா டிவியை பார்த்து நாங்கள் பிடிச்ச பார்த்து அனுப்பிருக்கோம். எப்போ சாம்பார் 2 மாசமா சூடாக்கி தந்து இருக்கா அப்படின்னு அதுக்கப்புறம் என்ன பாத்தீங்கன்னா எங்க அம்மா ஒழுங்கா சமைக்க தெரியாது. உப்புமா மட்டும்தான் நல்லா சமைப்பா. அது முதல் அம்மா சொல்லி கொடுத்ததுதான் நினைக்கிறேன். லண்டனுக்கு வந்த எங்க அப்பா சொல்லிட்டேன் என் அம்மா நான் கையால சமைச்சா சாப்பிடுவேன் அப்படின்னு. சரி எங்க அம்மா உப்புமா தான் சமைக்க தெரியும். அதுதான் நான் சமைச்சா 1 வருஷமா மாடு வைக்கோல்ன்ற மாதிரி நாங்க உப்புமா வந்து தரணும். பிடிச்சா உப்புமா மத்தியான உப்புமா இரவான உப்புமா ஒரே உப்புமா தான். எங்க அப்பாவுக்கு வாங்கிட்டு இவ்வளவு நம்பிக்கையோ செஞ்சல அப்படின்னு கடையில போய் புத்தகம் வாங்கிட்டு பொங்கல் செய்யறது எப்படி. அப்ப நாங்க அடுத்த நாள் ஸ்கூல் முடிச்சு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். ரொம்ப நாளுக்கு நல்ல சாப்பாடு. அப்ப எங்க அம்மா சமைச்சுவா No, but before you record, you can zoom in.